கர்த்தர் எனக்கு திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். காலாகாலமா காத்திருந்தது, எதிர்பார்த்திருந்தது, இது என் வாழ்க்கையில் நடக்காதான் எதிர்பார்த்திருந்த கதவுகளை கர்த்தர் எனக்கு ஓபன் பண்ணி கொடுக்கிறார் என்றால், ஆண்டவரே எனக்காக வாசலை திறந்து கொடுத்துக்கா சோத்திரன்னு உள்ள அக்சஸ் ஆகணும். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. 7ஆம் வசனம் கவனிங்க. வாசல்களே, அப்புறம் அநாதி கதவுகளே. வாசல்களே கதவுகளே. வாசல் வேற, கதவு வேற. ஆங்கில பைபிளில் கேட் போட்டிருக்கோம், கீழே டோர்னு போட்டிருக்கோம். நான் சொல்லிது புரியுங்களா? கேட் வேற, டோர் வேற. கேட்டை திறந்து உள்ள போனீங்கன்னா டெரிட்டரிக்குள்ள போகலாம். வாசலை திறக்கிறீங்கன்னா உள்ள இருக்கிறதை நீங்க சுதந்திரிக்கலாம். ஒரு கேட் திறக்கப்படுகிறது, கேட் திறக்கப்படுகிறதுனா அந்த காம்பவுண்டுக்குள்ள நீங்க போகலாம். நான் சொன்னது புரியுதுங்களா? கேட் டெரிட்டரியை பாதுகாக்குது, உங்களுக்கு எல்லையை பாதுகாக்குது. வாசல் உள்ள இருக்கிற சொத்தை பாதுகாக்குது. நான் சொன்னது புரியுதுங்களா? சில எல்லைக்குள்ள போயிருக்கலாம் நீங்க, ஆனா உள்ள இருக்கிற சுதந்திரத்தை சுதந்திரிக்காமலே இருக்கலாம். நான் சொன்னது புரியுதுங்களா? அப்ப சொல்றாரு அநாதி கதவுகளேங்கிறார். சில ஆங்கில பைபிள்ல ஓல்டு டோர்ஸ் இருக்கு, காலாகாலமாக உங்களுக்காக பூட்டப்பட்டிருக்க கதவுகள், உங்க தாய் தகப்பன் பிரவேசிக்க முடியாத கதவுகள், ஜென்ம ஜென்மமாக ஜெபித்திருக்கிற உங்க தாய் தகப்பனுடைய ஜெபங்கள், ஜெபிச்சிருப்பாங்க, உள்ள போக முடியாமல் இருக்கும். பல ஆண்டுகளாக உங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை, பழங்கால கதவுகளை, பழங்காலமாக காத்திருந்த கதவுகளை கர்த்தர் உடைச்சு உள்ள வாசலை கொடுக்கிறாரு. அதான் ஆன்சியன் டோர்ஸ், காலங்காலமாக காத்திருந்தது. இப்படி ஒரு கதவு திறக்காதா, நான் உள்ள போக முடியாதா, எனக்காக தேவன் வைத்திருக்க சுதந்திரங்களை அனுபவிக்க முடியாதுன்னு ஏங்கி தவிக்கிற பார்த்தீங்களா? அந்த ஏங்கி தவிக்கிற கதவுகளை கர்த்தர் நமக்கு ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணுகிறது வேற, உள்ள பிரவேசிக்கணும். உள்ளே பிரவேசிக்கலன்னா அனுபவிக்க முடியாது. டோர் ஓப்பன் பண்ணியாச்சு, அது சட்டப்படியானது. கர்த்தர் எல்லாரையும் செழிப்பாக்கியிருக்கிறார். செழிப்பாக்கியிருக்கிறாரா? அத்தனை பேரும் ஐஸ்வர்யமான இருக்கணும். எல்லாரும் ஐஸ்வர்யம் ஆயிட்டாங்களா? அக்சஸ் ஆயிட்டாங்களா? அதை சொந்தம் பாராட்டிட்டாங்களான்னா கிடையாது. அத்தனை பேரும் சுகமா இருக்கணும். எல்லாரும் சுகமாயிட்டா, அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் இருக்கு. சுகமாயிட்டாங்களா? சட்டப்படி இல்லை, அது எம்ப்ரேஸ் பண்ணல. மார்க் 11:24 சொல்லுது, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்கிறோம். இந்த பெற்றுக்கொள்கிறோங்கிற வார்த்தை நம்பணும். நம்பணும்னா கட்டி பிடிச்சுக்கிறது, எம்ப்ரேஸ் பண்றது. இது எனக்கு சொந்தம் அப்படின்னு எம்ப்ரேஸ் பண்றது. சுகம் எனக்கு சொந்தம், வெற்றி எனக்கு சொந்தம் என்று இருக்க பிடிச்சுக்கிறது. கர்த்தர் எனக்கு திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். காலாகாலமாக காத்திருந்தது, எதிர்பார்த்திருந்தது, இது என் வாழ்க்கையில் நடக்காதான் எதிர்பார்த்திருந்த கதவுகளை கர்த்தர் எனக்கு ஓபன் பண்ணி கொடுக்கிறார் என்றால், ஆண்டவரே எனக்காக வாசலை திறந்து கொடுத்துக்கா சோத்திரன்னு உள்ள அக்சஸ் ஆகணும். சொன்னது புரியுதுங்களா? ஆமா, திறக்கும், மற்றவர்கள் அனுபவிக்கிறதை பார்ப்போம், அனுபவிக்க முடியாமல் போயிடும். யார் பிரவேசிக்க முடியும்? பிசாசு சொல்லுவான், உனக்கு அப்பேற்பட்ட வாழ்க்கை, உன் சந்ததி சந்ததியாக வாழாத, உன் முன்னோர்கள் வாழ முடியாத வாழ்க்கை, உங்க அப்பா வாழ முடியாத வாழ்க்கைய நீ வாழ்ந்திருப்பியாக்கும், நீ அவ்வளவு பெரிய ஆளாக்கும். நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை, எனக்காக ஒரு வாசலை அவர் திறந்து கொடுக்கிறாரு. சங்கீதம் திருப்புவோம், 118 திருப்புவோம். சங்கீதம் 118 19ஆம் வசனம். நீதியின் வாசல்களே, நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்கு பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கீழே, கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்களுக்கு இதற்கு யார் பிரவேசிப்பா? நீதிமானா? ரட்சிக்கப்பட்டீங்களா? தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரா? அப்பனா அத்தனை பேரும் இந்த வாசலுக்குள்ளே போவதற்கு தகுதியானவர்கள். நல்லா கவனிங்க, அவர் திறக்கப்படுவதாக என்று சொன்னார் என்றால்
அதை ஒரு மனிதனும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். கதவுக்குள்ள என்ட்ரி ஆகிறது யாரு? மகிமையின் ராஜா. மார்க்ல சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பாத்தா என்று சொன்னார். எப்பாத்தா என்றால் திறக்கப்படுவதாக என்ற அர்த்தம். கத்தர் காலாகாலமாக அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை கத்தர் திறக்கப்படுவதாக என்று சொல்லுகிறார் என்றால் ஒரு மனிதனும் அதை கேத்து நிற்க முடியாது. பலகாலமாக காத்து தவிச்சிருக்கலாம், இது திறக்கப்படாதா, ஒரு மாற்றம் வராதா, என் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வராதுன்னா எந்த கதவு திறக்கப்பட நினைக்கிறீங்களோ அந்த கதவை கத்தர் உங்களுக்கா எனக்கா ஓபன் பண்றாரு. விசுவாசிங்க, விசுவாசம் உள்ள நுழையலாம்.